கற்றோர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே போல இது ஒரு புதுமொழி. தற்குறிகளுக்கு போகும் இடமெல்லாம் செருப்படி. யார் தெரியுமாங்க? இவர்தான் பார்ப்பதற்கே படித்தவர் போல் இருக்கும் தற்குறி அருண்ராஜ். இவரு IRS படிச்சிருக்காரு. அதாவது பாருங்க, பொங்கல் விழா நடந்திருக்கு. எங்க பொங்கல் விழா நடந்திருக்காங்க, அசோசியேஷன் நடத்துவாங்க பாத்தீங்களா? ஒரு அசோசியேஷன் மீட்டிங் அசோசியேஷன் சார்பா வந்து பொங்கல் விழா நடத்துவாங்க. அதாவது பிரைவேட்டாக நடத்துவாங்க. அதுக்கு போயிட்டு பார்த்தோம்னா இன்வைட் பண்ணிக்கிறாங்க அருண்ராஜ் அங்க போயிருக்காரு. போனா என்ன பேசணும்? பொங்கல் விழா பத்தி பேசணும், பொங்கல் விழா பத்தி சிறப்பு பேசணும், ஃபார்மஸை பத்தி பேசணும், அந்த மாதிரி எல்லாம் பேசணும். தமிழர் பண்பாடை பத்தி எல்லாம் பேசணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு இந்த மாதிரி தான் பேசணும். இது அங்க போயிட்டு அதாவது பாருங்க, துண்டு போட்டு போறாப்புல ஒரு படித்த ஒரு IRS துண்டை போட்டு போயிட்டு அங்க வந்து நம்ம தலைவர் நம்ம விஜயனை எதுக்கு அரசியல் வந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அரசியல் பேசுறா போல. பேசின உடனே அங்க ஒருத்தருக்கு ஏஞ்சி, இது வந்து நான் நடத்துறது இது நான் தான் ஹெட்டு, இங்க வந்து அரசியல் எல்லாம் பேசக்கூடாது, நீங்க பேசணும்னு நினைச்சா தனியா மேடை போட்டு பேசுங்க, இது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு செருப்பால் அச்சுக்கிறாரு. தலைவர் நான் தான், அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க, பேசக்கூடாது. ஒரு IRS சாதாரண, அதாவது எங்க என்ன பேசணும்ன்றது கூட தெரியல. அதனாலதாங்க இப்ப புரிதுங்களாங்க. இப்போ இந்த பசங்களாக்குறாங்க பாத்தீங்களா, தொண்டர்கள் எல்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, எதுக்கு பண்றாங்க? இந்த மாதிரி ஆட்கள் மேல் எடுத்து இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் அந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கீழே என்ன தெரியும் அவனுக்கு, அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஒரு கொடிக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது, எதுக்குமே மரியாதை கொடுக்கறது கிடையாது. கொடியை காட்டாத இடமே கிடையாதுங்க. இவங்க சினிமா தியேட்டர்ல காட்டுறான், ஸ்டேடியத்துல காட்டுறான், எல்லா ஜல்லிக்கட்டுல போயிட்டு காட்டி உதவாங்கின்னு போனா எல்லாம் ஊர் மேல உதவாங்கிறது வரீங்களா? நீங்க கொடியை தூக்கி வரீங்களா? ஊர் மேல உதவாங்கிறது கொடியை வரீங்க. நீங்க வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? கேட்டா வந்து என்னது, அப்பதான் வந்து எல்லாருக்கும் தெரியுமா? ஏண்டா எல்லாருக்கும் தெரியும், அவுத்து போட்டு ஓடுற, அவுத்து போட்டு அம்மனமா ஓடு, துண்டை மட்டும் வந்து தள்ள கட்டி ஓடு, ரன்னிங் ஓடு, அப்படியே ஓடு, அப்படியே காட்டினே ஓடு ரோட்ல. அப்ப வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆவீங்க. உங்களை எவ்வளவு தானா கேள்வி கேட்கறது? டே, கொடிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏதோ ஒரு கொடிடா, கொடிக்கு எந்த திமுக காரங்க மீடியா பண்ணிட்டு இருக்கான், இல்ல அதிமுக மீடியா பண்ணிட்டு இருக்கான், எல்லா இடத்துலயும் போய் கொடியை காட்டிக்கின்னு. ஏங்க நீங்க அந்த கூட்டத்துல பாத்துக்கிறீங்களா? அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா நடந்து ஒண்ணு பண்ண கொடி அப்படி இங்க கீழே போட்டு கிடக்குங்க. அது காலில் மிதிப்பான், துண்டு எடுத்து கட்டுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஒரு கொடிக்கு மரியாதை கொடுக்க மாட்டானுங்க.